நாங்கள் கௌரவல பிரதேசத்துக்கு வந்தோம். கௌரவலையில் வந்து இப்போ அந்த மண் சரிவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்க குடும்பங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் முக்கியமான ஒருத்தரை நாங்கள் பார்க்க கிடைச்சி. இவர் இந்த அண்ணா பேரு கூட சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர். இவருடைய தோட்டம் வந்து கௌரவில இங்கே தான் இருக்கிறாரு. திருமணம் முடிச்சிருக்கிறாரு. 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை இங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து சுகம் இல்லைன்னா அவங்கள வந்து விசேட தேவையுடையவராக அவங்க இருக்கிறாங்க. அதன் காரணமாக வந்து அவங்களுக்கு நடக்க முடியாது, வீட்டில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த 4 பேருமே எங்க இருக்காங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்துல தான் இருக்கிறாங்க. எனவே மாட்டு தொழுவத்துல தான் இவங்க இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறாங்க. ஆனா இதற்கு முன்னாடி இவங்க வந்து பல இடங்களுக்கு வந்து முறைப்பாடுகளை செய்திருக்காங்க. எங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கௌரவ வீட்டில் தான் இருப்போம் நாங்கள். எங்களுக்கு வந்து வீடு இல்லை, இவர் மட்டும்தான் வேலை. மற்றது பாபா வந்து பேசாது, நடக்காது, எதுவுமே செய்யாது. அது வந்து அந்த வீட்டிலே தான், அந்த உடஞ்ச வீட்டிலே தான் அது இருக்கு. எங்களுக்கு இருக்கிறதுக்கு இருக்கவே இடம் இல்லை எங்களுக்கு. பாபா வச்சுக்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. இந்த வீடு இடிஞ்சிருமா என்ன அப்படின்ட்டு ஒரு பயமாவே இருக்கு எங்களுக்கு. அறவே வீடு இல்லை எங்களுக்கு இருக்கிறதுக்கு. இப்போ இதை நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களா வீடு இல்லை அப்படிங்கிற விஷயத்த? யார்கிட்ட சொன்னீங்க? எந்த யூனியன்ல சொன்னீங்க? துறையெல்லாம் வந்து பார்த்தாங்க. சிடபிள்யூசியில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? இப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் செஞ்சு தரல. ரைட். அப்போ நீங்கள் எங்கே தங்குறீங்க இப்போ? மாடுகட்டி இந்த பட்டியில தான் இப்போ இருக்கிறீங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு யார்கிட்ட சொன்னீங்க? சிடபிள்யூசியில் யார்கிட்ட சொன்னீங்க? சிடபிள்யூசியில் எலெக்ஷன் கேட்டு வந்த தலைவர் மாற்றினா அவங்க முறையிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வீடு இல்லை, அதே நேரத்தில் வந்து அதே மாதிரி 1000 ரூபாய் 500 ரூபாய் காசு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து கணக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்கள வந்து அதுக்கு பிறகு இவங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து இவங்க பல இடங்களில் முறைப்பாடுகளை செய்திருக்கிறாங்க, வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் எந்த விதமான வசதிகளும் அற்ற நிலையில் தற்போது மாட்டு தொழுவத்துல அவங்க இருக்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய தனவந்தர்கள் இருப்பீங்க, அதே நேரத்துல இதை பார்த்துக்கிட்டு இருக்க அரசியல் தலைவர்கள் இருப்பீங்க. நீங்க இவங்களுக்கான ஒரு வீடை அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உங்க கையில இருக்குது. பொதுவா சொல்ல போனா இன்னைக்கு இவங்க மாட்டு தொழுவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம் இல்லையா? ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. எனவே இதற்கான ஒரு முக்கியமான ஒரு மாற்று சக்தியை செய்து இவர்களுக்கான பூர்ணமான ஒரு இடத்தை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடற்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த வீடியோ மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை பக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். காத்தடிக்கிறதுனால பிள்ளையெல்லாம் கையில தான் போட்டிருப்பீங்களா? கை வைக்கீங்க. இந்த சுவர் காட்டுங்களேன். சுவர்லாம் உடைஞ்சி சரியா சுவர் வந்து ஊறி இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவர் ஊறி இருக்குது. தலை வைக்கக்கூடிய நிலைமையில கூட அந்த சீலிங்ல என்கிட்ட இது வந்து ஃபுல்லா மண்ணுல தான் அந்த இடத்த கட்டி இருக்கிறாங்க. இதுல தான் அவங்க படுத்து விடுங்க. எப்படி அண்ணன் இதுல இருக்கிறீங்க? இப்ப நைட் எல்லாம் பயமா இருக்காது? அது அது மழை டைம்ல எல்லாம் தண்ணி வருமா உள்ளுக்கு? தண்ணி தேங்கி நிக்குது. இப்ப உங்க வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மழை தண்ணி இப்ப தேங்கி நிக்குது. இது ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு பிரச்சனை, சுகாதாரமே கிடையாது. அந்த இடத்துல தான் இவங்க வாழ்றாங்க. இந்த இடத்துல அவங்க படுத்து விடுங்கிறது கூட இங்க நாங்க வரும்போதே உண்மைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க மாட்டு பட்டியில இருக்கணும். உண்மைக்குமே மாட்டு பட்டியில இருக்க மாதிரியே தான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க இந்த பக்கம் வாங்க அப்படி இதுலதான் அவங்க படுத்து உறங்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க. இப்ப இதுல அவங்களோட மெட்ரஸ், இந்த மெட்ரஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மெட்ரஸ் இதுலதான் அவங்க படுத்துருக்காங்க. உங்களுக்கு உண்மைக்கு சொல்லுமா ஒரு மெட்ரஸ் தேவை, தலைவாணி தேவை. இதுல அந்த சோமலாத பிள்ளையும் போட்டுக்கிட்டு அவங்க படுத்திருக்கிறதுங்க வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். எந்த இடத்துல என்ன நடக்கும்? பொதுவாக வந்து ஒரு மழை, பெரிய மழை வந்தாலோ இல்லாட்டி இந்த இது வந்து மண் வந்து கொட்டக்கூடிய நிலைமை இருக்குது. காரணம் என்னன்னா அது மண்ணில் தான் செஞ்சிருக்கிறாங்க.
அதனால எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்கு. ஆனா அது ஏதாவது அனர்த்தம் நிகழ்ந்துச்சுன்னா இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இவங்க 4 பேருக்கும் பாதிப்பு. இவருடைய மனைவி, பிள்ளைகள் இருந்து அதுலயும் வந்து ஒரு பிள்ளை வந்து விசேட தேவையுடையவரா காணப்படுது. பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு காலம் இதுல இருக்கீங்க அண்ணே? இதுல ஒரு 9 வருஷம். 9 வருஷம் காலம். இங்க வாங்க 9 வருஷ காலமா இருக்கிறீங்க. இப்ப இதை வந்து நீங்க சொன்னோன்னு யாருமே வந்து பாக்கலையா? இங்க உள்ளவங்க யாருமே வந்து பாக்கலையா? அதுக்கு சின்னதரைக்கு சொன்னோம், சின்னதரை சொன்னாரு செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே இதாயிட்டாரு. கிராம சேவை செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்பு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அதனால அவங்க செய்ய முடியாம இருக்கு. இது எஸ்டேட்ல நீங்க சொன்னீங்களா? எஸ்டேட்ல என்ன சொன்னாங்க? எஸ்டேட்ல சொன்னாங்க செஞ்சு தாங்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா இவங்களுடைய உயிருக்கே இந்த இடம் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் வந்து கௌரவில பி, இந்த கௌரவில பி எஸ்டேட்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த இவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா இந்த தோட்ட நிர்வாகமா இருக்கட்டும், இங்குள்ள அதிகாரிகள் தான் இதுக்கான வகை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. எனவே மலையகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய மாற்றங்களை செய்திருக்கணும்னு சொல்ற அரசியல் தலைவர்களே, இப்படியான வாழ்க்கையோடும் இந்த மலையகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி. என்ன செய்திருக்கிறீங்க? இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு இல்ல. அதே வீடு எழுதுற நேரம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வீடு எழுதுனாங்களா உங்களுக்கு? இந்த இதுல வீட்டு திட்டத்துல எல்லாம் வீடு கொடுத்தாங்களே, இந்த பையன் வந்தா அடுத்த பையன் வந்தாரோம் அவர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. கிடைக்கும். அப்ப உங்களோட எழுதுனவங்க நிறைய பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இல்ல. எவ்வளவு காலம் இங்க வேலை செய்றீங்க? இங்க 20 வருஷம். 20 வருஷமா? இப்ப நீங்க முன்னுக்கு இருந்த வீடு, நீங்க உங்களோட அப்பா எல்லாம் இருந்த வீடு துண்டா இருக்காங்க. அப்ப நீங்க வெடி முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு இடம் இல்ல. சரி, இவருக்கு வந்து இடம் இல்ல. இவர் திருமணம் முடிச்சிருக்காரு. இப்ப வந்து 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதுலயும் ஒரு பிள்ளை விசேட தேவையுடைய பிள்ளையா இருக்கு. இப்ப நாங்க வந்து பாக்குற நேரம் உண்மைக்குமே அவங்களுக்கு சுகம் இல்ல, சுகமில்லாத சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. உண்மையே இது வந்து உண்மைக்குமே நாங்க வரும்போது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. என்கிட்ட அவர் சொன்னாரு வந்து நான் மாட்டு பட்டியல தான் இருக்கணும், அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல தான் படுத்துறாங்க. சுத்தமான ஒரு சூழல் கிடையாது. அவங்க படுக்கிறதுக்கு, அவங்க உடுப்பு வைக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கான எந்த விதமான சுத்தங்களும் இல்லை. அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கட்டாயமா நமக்கு தேவையா இருக்குது. எனவே இந்த இடத்துல நான் இதை பதிவு செய்யறேன். பாப்போம், இன்னைக்கெல்லாம் பாப்போம். அப்படி வாங்க. இது வந்து ரொம்ப உடஞ்சி தண்ணி ஊற்றி சுவர்லாம் இணைஞ்சிருச்சு. இப்ப அதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுவர்லாம் ஊறி இருக்குது. இங்கே இப்ப கையை வச்சுனா கலண்டு வரக்கூடிய ஊறுற நிலை தான் இருக்குது. சுவர்லாம் ஊறி இருக்கு, தண்ணி வந்துருக்குது. இப்ப இந்த இடத்துலயும் அவங்க உடுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு ரூம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைக்கே சின்னவங்க விளையாட்டு இருக்கணும், சின்ன குழந்தைகள். நாங்க உங்களுக்கு குழந்தைகளை காட்டுறோம் பாருங்க. சின்னவங்க அந்த விசேட தேவையுடைய அந்த பபா அந்த பக்கம் இருக்குது. இது அவங்களோட கிச்சன். இந்த ஏரியா தான் கொஞ்சம் மொழிகை வச்சிருக்காங்க. இந்த பபா இங்க பாருங்க. இந்த பபா பாத்தீங்கன்னா இவங்க வந்து எத்தனை வயசு? இதுக்கு 10 வயசு. பபா இவங்க வந்து விசேட தேவையுடையவங்களா காணப்படுறாங்க. இவங்க கூட இந்த இடத்துல தான் வாழ்றது, இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்றீங்களா? மாசத்துல 2 கிளினிக் கொண்டுட்டு போறீங்க. இவங்களுக்கு இருமல் இப்ப சரியான சளி. இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அன்னைக்கு. சளி கூட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் நெருப்பு எரிஞ்சு சார், இதெல்லாம் எரிஞ்சு சார், இந்த வயர்லாம் எரிஞ்சு. அதுக்கப்புறம் துரைக்கிட்ட சொன்னதுக்கு துரை சொன்னாரு, அது நான் மரம் தானே வெட்டி போட்டு அடிங்க அப்படின்ட்டு போயிட்டு மரம் கட்டதுக்கு இந்த ஓலோட பெரிய படகை 4 துண்டு கொடுத்தாங்க சார். வேணான்னு போயிட்டாங்க. அப்ப மரமும் கொடுக்கல. ரைட். உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு. எனவே மலையக மக்கள் நம்ம ஒரு பக்கம் வந்து அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம், ஒரு பக்கத்துல அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரியான இடங்கள் நிறைய இருக்குது. எனவே நான் இது வந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வர்றேன், அவ்வளவுதான். எங்களுடைய இந்த இடத்துல வந்து சமூக செயற்பாட்டாளர் எங்களுடைய விக்னேஸ்வரி மெம் இருக்காங்க. அவங்களும் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. உண்மைக்கு இதை பாக்குற நேரங்கள்ல உண்மைக்கும் அவங்களே அழுகிறத நான் காணக்கூடியதா இருந்துச்சு.
இது எல்லாருக்குமே நாங்க வந்து என்டையர் டீமுக்குமே வந்து ரொம்ப சோகத்தையும் கஷ்டத்தையும் தந்திருக்கு இந்த இடம். உண்மைக்கு இதுக்கு ஒரு மாற்று வேலை திட்டம் அவசியமா இருக்கு. இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்ககிட்ட ஒரு ஊடகவியலாளனா நான் கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாம தான் காரணம். இதை சரி செய்ய வேண்டியதும் எங்களுடைய கடமை. எனவே இதுக்கு ஒரு மாற்று, இவங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற இவங்களுக்கான முழுமையான ஒரு வீடு வந்து அவசியமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த வீடியோவை நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பெருந்தோட்ட உட்கட்டமை அமைச்சர் எங்களுடைய பிரதீப், அதே நேரத்துல பிரதீப் தோழர், அதே நேரத்துல எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய திகாம்பரம் அவர்கள், அதே போன்று மலையக மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், அதையும் தாண்டி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு பப்ளிக்கா போடுறேன். இதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க தான் தேடி எடுக்கணும். எனவே ஊடகத்துறையை சார்ந்தவங்கிற ரீதியில இதை நாங்க கவனத்துக்கு கொண்டு வரணும், இதை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க உங்களுக்கு பதிவு செய்யறோம். இல்லையா மிஸ்? எங்களுடைய சமூக செயற்பாட்டாளரும் வந்திருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த ஒரு குடிசையில இந்த இடத்துல இது மாட்டு தொழுவன்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த மாட்டு தொழுவத்துல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன். எனவே இதற்கான முழுமையான இப்ப அவங்களுக்கு தேவையா இருக்கிறது வீடு வீடு வீடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லையாண்ணா? வாங்கண்ணா, நீங்க வாங்க, உங்க ஃபுல் டீடைல்ஸும் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பார்த்து இது வந்து கௌரவில என்ன டிவிஷன்? இது கௌரவில பி டிவிஷன். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, இது கௌரவில பி டிவிஷன். உங்க பேரு? ஜி சிவகுமார். இவருடைய பேர் வந்து ஜி சிவகுமார். உங்க வைஃப் பேரு? எம் துசிதா. அவங்களுடைய வைஃப். 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து விசேட தேவையுடையவரா இருக்காங்க. மத்த பிள்ளைக்கு எத்தனை வயசுன்னா? 2 வயசு. 2. இவங்களுக்கு 9 வயசு. இவங்களுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 2 வயசுல பபான் இருக்கு. ஆனா இந்த சூழல்ல இவங்களால இந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து நாம தான் அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம். இவங்களுக்கு வந்து அந்த உதவிகளை செய்யுங்க. பொதுவா அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கான ஒரு ஒழுங்கான போர்வை இல்லை, அதே நேரத்துல உங்க படுத்திருக்கிறதுக்கான நல்ல மெட்ரஸ் இல்ல, கட்டில் இல்ல, உங்க சமைக்கிறதுக்கான சமையான பொருட்கள் இருக்கு, உங்க இருக்கிறதுக்கான அத்தியாவசியமான அந்த இடமே இல்லை. அப்படிங்கிற நேரம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. குடிசன மதிப்பீடு சென்சஸ் அப்போ வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க. அதான் சொன்னாங்க உங்களுக்கு வீடு கட்டாயம் கட்டி தரோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த மிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நிவாரண பணிகளை வழங்குறதுக்காக வந்த இடத்துல இன்னத்தமான ஒரு சூழ்நிலையை வந்து நான் பார்த்தேன். என்னாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என்ன கேட்டால், இந்த பபா வந்து சுகமில்லாத பபா வந்து அவங்க வந்து ஒரு அதுக்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும். அவங்களோட ஒய்ஃப்க்கு இன்னொரு பிள்ளையும் இருக்குது, 2 பிள்ளைகள், 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களால் ஹெல்ப்பை கேட்டு நம்ம நிறைய குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம். இன்னும் மேலும் மேலும் நம்மளோட பணி அந்த ஆண்டவர் மேலே பாரத்தோட அவரோட ஆசீர்வாதத்தோட மேலும் மேலும் நம்ம பணி தொடங்கி செஞ்சுக்கிட்டு போகணும். அதையும் தாண்டி இவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் வந்து கூட்டிகிட்டு போகணுமா, மாதத்தில் 2 தரம் வந்து இவங்களை கிளினிக் கூட்டிகிட்டு போகணுமா. அவங்களோட அம்மாவை நாங்கள் வந்து நிவாரண பணியில் தான் சந்தித்தோம். இன்னொரு குட்டி பாபாவும் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நான் பார்த்த ஒரு விஷயம், நீங்களும் நேரடியாக வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க, டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நான் இத்தனை வருஷமாக அரசியல்லையும் பயணிச்சிருக்கிறேன். எனக்கு வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நான் இவ்வளோ இது பண்ணுறேனான்றது தெரியல. நான் ஒரு சமூக சேவையாளராக வந்து இந்த இடத்த பார்வையிட்டதில் ரொம்ப வலி, வேதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இது வரைக்கும் எந்த தோட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி, கிராம சேவராக இருந்தாலும் சரி, யாரும் இது வரைக்கும் எந்த விஷயமும் இந்த இவருடைய வீட்டு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் கண்டுக்கலை. யாரும் கண்டுக்காத பட்சத்தில் இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், வந்து எங்களோட வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாரு. நீங்கள் இதில் வாழ்கிறீங்கன்னு ரொம்ப மனவேதனையோட, அவங்களும் அழுகையோட கண்ணீரோட அவங்களும் கஷ்டப்பட்டு இங்கே இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படியே இருக்க இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னோம், இது வரைக்கும் யாரும் எங்களை இது வரைக்கும் பார்க்கல.
பாவம் அப்படின்ட்டு அவங்களும் கண்ணீர் விட்டு போனாங்க. දවසේ ඇත්තටම අපි මෙයාලගේ ප්‍රශ්න ඇවිල්ලා බැලුවා. හරිනම් ඒගොල්ලන්ට ඉන්න හරි තැනක්වත් නැහැ. ඒ බබා එතන ඉන්න බබා හරි යාට ඇත්තටම සනීප නැහැ. ඒ බබා එතන නිදාන් ඉන්නේ එතන වතුර වටේටම වතුර තියෙන්නේ බිමේ. හැබැයි ඒ බබා එතන තමයි නිදාගන්නේ. ඒ බබාට හරියට කොට්ටයක් නැහැ, බිෂිට්ටයක් නැහැ. ඒ වගේම එයායි ගෙදර බැලුවොත් ගෙදර ඔලුවට වදිනවා උඩ වහල. ඒ තරම තමයි ඒගොල්ලන් ඉන්නේ. අනික ඒක නිකන් කූඩුවක් වගේ. එහෙම කියන්න හොඳ නෑ. හැබැයි මං කියන්නේ එච්චර පොඩි තැනක ඉන්නේ. මේ ගැන ඇත්තටම කතා කරන්න ඕනේ. ලොකු මන්ත්‍රීවරුන් මට මේක හරියට කියන්න පුළුවන් දන්නේ. නමුත් සැපෙන් ඉන්න අය ගොඩක් සැපෙන් ඉන්නවා. හැබැයි ඒගොල්ලන්ට කරන්න පුළුවන් පොඩි උදව්ව තමයි මේගොල්ලන්ගේ ජීවිතේ ඇත්තටම ලොකුවටම වෙනසක් කරන්න යන්නේ. සෝ මං කියන්නේ ඕගොල්ලන්ට පුළුවන් උදව් මේගොල්ලන්ට අනිවාර්යෙන් කරන්න. විශේෂයෙන් මේගොල්ලන්ට දැන් ප්‍රධානතම ඕන වෙන්නේ ඒගොල්ලන් ඉන්න හොඳ නිවසක් තමයි. ඒක කොහොම හරි ඒගොල්ලන්ට හරි ගස්සලා දෙන්න. ඇයි නම් ඒ ළමයා දැන් අවුරුදු 10ක් තිස්සේ ක්ලිනික් යනවා. මාසිකට දෙසරයක් අවුරුදු 10ක් තිස්සේ ඒ රෝගීත් එක්කම ක්ලිනික් යනවා. ඒ ළමයාට හරියට කතා කරගන්න බෑ, විදවන්න බෑ. නමුත් ඒ ළමයා දැන් ඉන්න තැනයි ඒක හරියට මේ ළමයාගේ මානසික මට්ටමින් ඒ ළමයාගේ ජීවිතය ඇත්තටම බලපානවා. සෝ ඔයගලන්ට පුළුවන් උදව්ව මේගොල්ලන්ට ඇවිත් කරන්න. අපිව කොන්ටැක්ට් කරගන්න බලන්න. අපි අනිවාර්යෙන් ඒ උදව්ව මෙයාට කරනවා.